ஈவினிங் விஷாரத் உத்ராஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆன் ஜூம் அப்படின்ற ஜெயசங்கர் பிரசாத் ஜியோடைய ஒரு போயமோட சாராஞ்ச் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கவி பரீட்சையை ஆசூ நாமக் கவிதா ஸ்ரீ ஜெயசங்கர் பிரசாத் ஜி கி கவிதா ஹை. ஸோ அவருடைய கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப் நாடகக்கார் அவுர் கஹானிக்கார் பி ஹை. இவர் நாடகமும் எழுதுவார், கதைகளும் எழுதக்கூடிய ஒரு ஆசிரியர். காமாயணி ஆப்கா மகாகாவிய ஹை. காமாயணின்ற டாப்பிக்கில் அவர் எழுதின ஒரு காவியம் ரொம்ப ஃபேமஸானது. வாங்க போயம் கூடிய கவிதா பரீட்சையை போகலாம். இஸ்மே விஹத்னா கடந்த, அதாவது பாஸ்டில் பியார் கி பிதா கா வர்ணகியா. இந்த போயமில் கவிஞர் தன்னோடைய பழங்காலத்து காதலை பற்றி சொல்லியிருப்பார். அது ரொம்ப அவரை ஹர்ட் பண்ணிச்சு, அது எப்படிலாம் ஹர்ட் பண்ணிச்சுன்ற அதை இங்கே வர்ணனை செஞ்சுருக்காரு. கவி கஹதே ஹா கி பியார் கே கோ ஜானே சே ஏக் பிட்டா உட்டே உடி. அதாவது கவி என்ன சொல்கிறாருன்னா, காதல் இழப்பு, அதாவது அந்த காதல் சக்ஸஸ் ஆகாமல் ஒரு ஃபெயிலியர் ஆகுது இல்லையா, அது ஒரு வலியை கொடுக்குது, அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. வக்கு யாத் பன்கர் மேரே திமாகுமே சா கயி தி. ஸோ என்ன பண்ணிடுவாங்க, அந்த காதல் சக்ஸஸ் ஆகும் நிறைய கனவுகள் கண்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னோடனே யாத் பன்கர் ஒரு நினைவை உருவாக்கி மேரே திமாகுமே என்னுடைய மூளையில் நல்லா பதிஞ்சிருச்சு, இது இல்லைன்னா நம்மளால் உயிர் வாழ முடியாதுன்ற ரேஞ்சுக்கு என் மனசில் அந்த காதல் ஆழமாக பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறார். வக்கு மீட்டானா வலி, பீட்டா वक पीटा आंसू बनकर मेरे आंखों से पर्स रही है. அந்த வலி கண்ணீர்னு அர்த்தம். ஆசூனா கண்ணீராக உருவாகி என்னோட கண்களில் இருந்து மழையாக பொழிஞ்சிட்ருக்கு. கவி அப்பனே பிரிய சி को தன்னோட காதலியை பார்த்து சொல்கிறார். जब मैंने पहली बार तुमको देखो था तब वसंत का चांद आकाश में रहा था. जब எப்போ मैंने நான் पहले बार முதல் முறை तुमको देखा உங்களை பார்க்கும்போது தப் அப்போ வசந்த கா சந்திர ஆகாஷ் மே ரஹா தா வசந்த காலம் மற்றும் ஒரு முழு சந்திரன் வானத்தில் இருந்துச்சு. துமாரா மூக் சந்த் கி தரக் சுந்தர் ஹை. மூக் அப்படின்னா முகம், உங்களோட முகம் எப்படி இருந்தது, அந்த சந்திரன் மாதிரி அழகாக இருந்தது. यदि तुम अच्छे दिनों में आती तो हमारा आने से प्रसन्न होती है. यदि तुम இது ஒரு வேளை நீங்கள் நல்ல நாட்களில், அதாவது அவங்கள சந்தித்த நாள்லேருந்து கவிஞருடைய லைஃப்பில் நல்ல நாளாக இருந்துச்சான். அண்ட் துமாரா ஆனேசே உங்களோட வருகையினால் நான் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தேன். பிரசன்ன ஹோத்தி அப்படின்னா ஹாப்பின்னு அர்த்தம். அந்தியும் சமயம் கடைசியில் தான் தெரிஞ்சிச்சு. ஆனேசே யஹி சாவல் உட்டா சவால்னா கொஷின். கடைசியில் தான் எனக்கு இந்த கொஷின் வந்துச்சு. தும் கியோ ஆகி ஹோ, ஏன் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்தீங்க, நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னு லவ் ஃபெயிலியர் எனக்கு வந்திருக்காது இல்லையா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. ஆங்கோமே காலி புத்லி கா வாஸ். கண்களில் காலி கருப்பு கண்மணி ஒன்று இருக்குது. உசி தரக் மேரே கிருதியமே துமாரா வாஸ். வாஸ் அப்படின்னா வாஸ் லிவ் பண்ணுறது, வாழ்கிறது. அந்த கண்ணில் எப்படி அந்த கண்மணி குட்டியாக இருக்குல்ல, அந்த ஐபாலில் கருப்பு கலரில், அந்த மாதிரி நீங்கள் என்னுடைய இதயத்தில் வாழ்கிறீங்க. தும் பஹூத் சுந்தர் லக் ரஹிக, நீங்கள் ரொம்ப அழகானவங்க அப்படின்னு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக அழகை பற்றியே ஒரு வர்ணீகரணம் செய்கிறாரு. மேரே தில் மக்கான் சைசா ஹோ கோமல் ஹ. மக்கான் அப்படின்னா வெண்ணெய், அவரோட தில்னா மனசு, அவரோட மனசு எப்படிப்பட்டதான், வெண்ணெய் மாதிரி ரொம்ப சாஃப்டானதான். இசிக்கே சஹாரேனா உதவியினால், அந்த வெண்ணெயினோட உதவியினால தான் ஹமாரே நம்மளோட பியார்கா தீபுக்கு சலா ரஹா ஹை, நம்ம காதல் தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்க இல்லையா, அந்த தீபம் அணைஞ்சு, ஒரு தீபத்தில் ஒரு விளக்கு அணைஞ்சோடனே இந்த திரியிலேருந்து ஒரு புகை வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் இப்போ என் மனசும் ஒரு புகையை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு விளக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பார். மேரா மன் ஆகாஷ் கி தரக் ஆஷிமத். என்னோட மனசும் இந்த வானத்தை மாதிரி ரொம்ப எல்லையற்று பறந்து இருக்கும். இப்போ நான் சொல்கிற மாதிரி எழுதிக்கோங்க. இந்திரதனுஷ் கி இந்த வார்த்தையை ஃபஸ்ட்டு எழுதிட்டு கி தரக் நீங்கள் இந்திரதனுஷ்னா ரெயின்போ, அந்த வானத்தில் நீங்கள் ரெயின்போ மாதிரி ஆகி வந்தீங்க. அவர் குச்சு சமயம் ரகி. ரெயின்போ நமக்கு எப்பயுமே பர்மனண்ட்டாக இருக்கிறது இல்லை,
கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போயிடும். அந்த ரெயின்போ மாதிரி நீங்கள் என்னோடய வாழ்க்கையிலையும் கொஞ்சம் நாள் இருந்தீங்க, அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் எழுதுங்க. அதான் 1 2 3 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அப்படி யாத்துக்கோ சோட்கர், உங்களோட நினைவுகளை விட்டுட்டு மேரே மனசே நிக்கல் கயா, நீங்கள் என்னுடைய மனசிலிருந்து கிளம்பிட்டீங்க. ஹர்பத், ஒரு வரியிலையும் பீட்டாசே சனாக, அந்த பீட்டானா வழி, சனானா நிரம்பிச்சிருக்கு. ஒரு வரிகள்லையும் கவிஞர் தன்னோட வழியை இங்கே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணை அவர் ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. அதை இங்கே நமக்கு கொடுத்துருக்காரு. ஹமாரே ஆங்கோ சே பி ஆங்கூ நிகால்தி ஹை. இதெல்லாம் படிக்கும்போது நம்மளோட கண்களில் இருந்தும் நமக்கு கண்ணீர் வருது அப்படின்னு இங்கே வர்ணனை செஞ்சுருக்காங்க. இதை ஏன் படிக்கணும்னு நினைக்காதீங்க. இட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் போயம். பாட்டுன்றது நம்மளோட சந்தோஷத்தை மட்டும் வெளிப்படுத்துறது கிடையாது, துக்கத்தையும் இந்த மாதிரி வெளிக்கொண்டு வரும். ஸோ சிம்பிளான வேர்ட்ஸில் இங்கே கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் பையாக எழுதி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.